புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 34 தொடக்கம் 44. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ணக் கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அவர்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. சிந்தனை: நடைமுறைக்கு ஏற்றவாறு உண்மையாக யதார்த்தமாக செயல்படுவது புத்திசாலித்தனமானது. ஆனால் கிறிஸ்துவை பற்றியும் அவரது பணியில் பங்கேற்க நாம் அழைக்கப்படுவது பற்றியும் பொறுத்தவரை நடைமுறைவாதம் சில சமயங்களில் தடையாக இருக்கலாம். இதையே இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இந்த வாசகம் தொடங்கும் போது இயேசுவின் பரிவு கொண்ட இதயத்தை எமக்கு காட்டுகிறது. இந்த இதயம் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்த ஆன்மீக பசியுள்ள மக்களின் பெருந்திரளான மக்களை பார்த்து பரிவு கொள்ளுகின்றது. ஆயர் இல்லாத ஆடு அலைக்கழியும், அதற்கு இலக்கு இருக்காது, பசும் புத்தரையை அது கண்டு கொள்ளாது. இத்தகைய அந்த மக்கள் மீது பரிவு கொண்டு பலவிதமானவற்றை படிப்பினைகளினாலே அவர்களை உண்பிக்கின்றார். அப்பொழுது ஒரு சோதனை வருகிறது, மக்களுக்கல்ல, திருத்தூதர்களுக்கு. இவர்களைத்தான் இயேசு தம் பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். திரு அவையின் ஆயர்களாக இயேசுவின் பணியில் திருத்தூதர்கள் பங்கு பெற்றாலும் நாம் அனைவரும் நமது தனித்துவமான வழிகளில் அவரது பணியில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளோம். ஆகையால் இயேசு தமது திருத்தூதர்களுக்கு விடுத்த சோதனை இன்று நமக்கும் பொருத்தமானது. மக்கள் போய் தங்களுக்கான உணவு வாங்கும்படி அனுப்பிவிடும் என்று திருத்தூதர்கள் இயேசுவுக்கு ஆலோசனை வழங்கிய போது இயேசு அவர்களுக்கு ஒரு சவாலான கட்டளையை கொடுத்து அவர்களை ஆச்சரியத்துக்கு உட்படுத்துகின்றார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பதே அந்த கட்டளை. இதுவே அந்த சோதனை. 1000 கணக்கானோருக்கு உணவளிக்க அவர்களிடம் வளங்கள் இல்லை என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த சோதனையை அவர்கள் முன் வைத்து அவர்களின் நம்பிக்கையை வெளிக்கொணர விரும்பினார். அவர்கள் தாங்களாகவே செயற்படுவதற்கு பதிலாக, நம்பிக்கையுடன் ஆண்டவரிடம் திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் மனித தர்க்க ரீதியிலும் சந்தேகத்துடனும் பதிலளித்தார்கள்.
அவர்கள் தங்களிடம் இருந்த சொற்ப வளங்களை, அதாவது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்த போதுதான் இயேசு அற்புதத்தை நிகழ்த்தினார். மனித வளங்களோடு முடிவடையும் இடத்தில் இறைவனின் வல்லமை தொடங்குகின்றது. இது அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் செய்ய போகின்ற இயேசுவின் பணி அவர்கள் கொண்டிருக்கும் வளங்களில் தங்கியிருப்பதில்லை, மாறாக கீழ்ப்படிதலிலும் நம்பிக்கையிலும் கடவுளின் அருளோடு இணைந்து செயலாற்றுவதிலும் தங்கியுள்ளது என்பதாகும். இந்த சோதனை எமக்கு எந்த வகையில் பொருந்தும் என்பதை தீர்மானிப்போம். முதலாவதாக மக்களை சிந்திக்க வேண்டும். அவர்கள் ஆயரில்லாத ஆடுகள் என்பதை அறிவோமா? அவர்கள் அலைந்து திரிபவர்கள், தேடி திரிபவர்கள், பசியோடு வாடுபவர்கள் அல்லவா? சிலர் உடற்பசியோடு இருக்கின்ற ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், மற்றும் சிலர் பொருள் செல்வங்களை கொண்டிருப்பர், ஆனால் ஆன்மீக பசியுடையோர். எமது சோதனையை வெற்றி கொள்வதற்கான முதற்படி உடல் சார்ந்த அல்லது ஆன்மீகம் சார்ந்த அவர்களின் தேவையை இனம் கண்டு கொள்ளுதலாகும். தேவையில் இருப்போரை கண்டுகொண்ட பின் ஆண்டவர் எவ்வாறு அவர்களின் தேவையை நிறைவேற்ற எங்களை பயன்படுத்துவார் என்று சிந்திக்க வேண்டும். இங்குதான் நடைமுறைக்கு சாத்தியமானவை இயற்கைக்கு அடுத்திருப்பவற்றோடு இணைந்து கொள்ள முடியும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அதில் நாங்கள் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை அல்லது மிக குறைவு என்று நினைப்பது மிக எளிதானது. உண்மையில் மற்றவர்களுக்கு உண்மையில் தேவைப்படுவதை நாம் வழங்குவதற்கு நாம் தனியே வலுவற்றவர்கள். ஆனால் கடவுளின் வல்லமையில் நம்பிக்கை கொண்டு எம்மிடம் இருக்கும் அற்ப சொற்பத்தை ஆண்டவரிடம் கையளித்தால் அது இறை வல்லமையால் நிறைவான ஆசீர்வாதமாக மாற்றமடையும். எமது 5 அப்பங்களும் 2 மீன்களும் கடவுளின் வல்லமையால் பெருந்திரளான மக்களுக்கு உணவளிக்க முடியும் என்பதை அறிந்து நாம் வைத்திருப்பதை கொடுக்கின்ற விருப்பத்தை, தயார் நிலையை வெளிப்படுத்துகின்றன. செபம். ஆண்டவரே, எம்மிடம் இருப்பவற்றை நாம் உம்மிடம் இழந்துவிட ஆயத்தமாயிருக்க அருள் தாரும். ஆமென்.